ஆயிடுச்சு. ஆனா நோ ப்ராப்ளம், நான் மறுபடியும் ஷார்ப்னரால சீவிப்பேன். வாவ்! இப்பதான் எனக்கு ஒரு அற்புதமான ஐடியா கிடைச்சிருக்கு. இதுக்கு பேரு ஷேவிங். அது மட்டும் இல்ல, எனக்கு இதை என்னோட டிராயிங்ல பயன்படுத்தலாம்னு யோசனை வந்திருக்கு. பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி ஷேவிங்ஸை பயன்படுத்தி ஒரு டிராயிங் வரையணும்னு ஆசைப்படுறீங்களா? வாங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இப்ப இந்த சிங்கத்தோட கலரிங் ஆரம்பிக்கலாம். இதோட மூக்குக்கு சிகப்பு கலர், அப்புறம் மேல் பக்கம் ஆரஞ்சு கலர். இங்க நீங்க பென்சிலை அழுத்தி கலர் பண்ணணும். அப்பதான் இது பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கும். நாம இதுல நிறைய எல்லோ கலரை பயன்படுத்த போறோம். அதனால நம்ம பென்சிலை அடிக்கடி ஷார்ப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நாம இத வச்சு நம்ம காட்டு ராஜாவான சிங்கத்தோட பிடரிய தயார் பண்ண போறோம். அது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடத்துல நீங்க எல்லோ கலர் ஷேவிங்ஸை ஓட்டுங்க. இதை நீங்க ரொம்ப கவனமா ஓட்டணும். இது உடஞ்சிடக்கூடாதுல்ல. உங்க விரல்களை தான் இங்க ரொம்ப கவனமா அழுத்துங்க. பாத்தீங்களா, இந்த சிங்கத்தோட பிடரி இப்பவே பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்போ ஒரு பிளாக் மார்க்கரை பயன்படுத்தி சிங்கத்தோட அவுட்லைனை வரைங்க. அப்ப இது இன்னும் அழகா தெரியும். இது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. பாத்தீங்களா, இதோட பிடரி எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்ப நீங்க பார்க்க போறது, நான் இன்னும் வண்ணமயமான ஷேடிங்ஸை பயன்படுத்தி நீங்க முதல்ல எல்லா பகுதிகளையும் நல்லா கலர் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச கலரை எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க. இங்க பிரவுன் கலரை கொடுங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பிளாக் மார்க்கரால அவுட்லைனை வரைஞ்சுக்கோங்க. இப்ப பின் லைட்டாவே கலர் பண்ணுங்க. மறுபடியும் நீங்க பிளாக் மார்க்கரால அவுட்லைனை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. வேற வேற ஷேடிங்ஸை பயன்படுத்துங்க. இது உடையாம நான் எவ்வளவு கவனமா ஒட்டுறேன்றத நீங்க கவனிங்க. பாத்தீங்களா, இது பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு. நான் புல்வெளியிலையும் இதே டெக்னிக்கல் அழகா இருக்கும். நீங்க இது மொத்தத்தையும் நிறத்தால கவர் பண்ணி ஆகணும். பிரமாதம். நீங்க பென்சில் ஷேடிங்ஸை பயன்படுத்தி நிறைய விதமான டிராயிங்ஸ் வரையலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்க இந்த டெக்னிக்கை எந்த டிசைன்ஸ் மேல வேணாலும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு இன்னொரு டிசைனை காட்டுறேன். நீங்க கொஞ்சம் கவனமா இதை பாருங்க. இதுல இருக்க எல்லாத்தையுமே நான் பென்சில் ஷேடிங்ஸால தான் பண்ணியிருக்கேன். பிரமாதமா இருக்குல்ல? இப்ப கொஞ்சம் இதை பாருங்க. இந்த தலைமுடி எவ்வளவு அழகா இருக்குல்ல? ரொம்ப விசித்திரமாவும் இருக்கு. நான் இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட டர்ன். பென்சில் ஷேவிங்ஸை பயன்படுத்தி நீங்களும் கலைப்பொருட்களை உருவாக்குங்க. சில சிவி அது சின்னதாயிடுச்சு. வேற என்ன பண்றது? அதுக்கப்புறமா பென்சிலோட ஷேவிங்ஸை இதுல பயன்படுத்தியிருக்கேன். அதாவது பென்சிலோட சக்கைகளை ஏற்கனவே பயன்படுத்தின ஒரு விஷயத்த மறுபடியும் பயன்படுத்தினா அது உண்மையிலே நல்லா வரும்ல. எப்படி நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன பொருட்கள்ல கூட பெரிய பெரிய விஷயத்த செய்யலாம்.